பிரிக்ஸ் வந்துட்டு பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஆமாம், அது வருமா? அப்படி வந்தால் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு யூஎஸ் தான் இதில் அவங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரிக்ஸ் கரன்சியை வந்து யூஎஸ்க்கு என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்க யூகிச்சு அதை வரவிடாமல் இருக்கிறதுக்கு சில உத்திகளை எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து 2 நாட்டை குறி வச்சு எடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை கரன்சி வரும் பட்சத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் வந்து இவங்க அமெரிக்கா முதல்ல என்ன திட்டம் போட்டாங்கன்னா, இந்தியாவையும் சரி ரஷ்யாவையும் சரி பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைய வச்சுட்டால் இவங்க எப்படி கூட்டணி அமைய முடியும், பிரிக்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத தான் கொண்டு வந்தாங்க. வணக்கம் டிஎம் வியூவர்ஸ் அண்ட் ரங்கராஜன் சார். வணக்கம். ஸோ உலக அரசியல் பேசணும், உள்ளூர் அரசியல் பேசலாம் பார்த்தா போர் அடிக்குது அப்படிங்கிறீங்க. உள்ளூர் அரசியலை பார்க்க பிடிக்கல வேறு சொல்கிறீங்க நீங்கள். அதனால அப்படியே டேரெக்டாக எதை பற்றி பேசலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் அடுத்த கட்டமாக இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது பிரிக்ஸு இருக்குது. ஆமாம், அதை பற்றி பேசலாமா? அதுதான் இப்போ வந்து உலகம் ஃபுல்லும் ஒரு மாதிரி வியப்பு, அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்போட பிரிக்ஸை பற்றி பல நாடுகள், அதுவும் குறிப்பாக எந்த நாடுகள் அப்படின்னு சொல்லணும்னா அமெரிக்கா கண்டிப்பாக அதை பற்றி ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசலாம் அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு இப்போ பார்க்கும்போது எந்த சேனல் எடுத்தாலுமே சரி, டிபேட் ஷோஸ் எல்லாமே வந்துட்டு ராகுல் அங்கே என்ன பேசினாரு அப்படின்றது ஒரு சாரார் சப்போர்ட்டிவாக பேசுகிறதும், ஒரு சாரார் சமூக வலைத்தளங்களில் வந்து ரிப்ளை கொடுக்குறதுமா போய்கிட்டு இருக்கு இப்போதைய அரசியல். இது நிறைய நம்ம பேசியிருக்கிறோம், நம்மளும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பிரிக்ஸ் வரும்போது எஸ்பெஷலி பிரிக்ஸ் அப்படின்னு தாண்டி பிரிக்ஸ் வந்துட்டு பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஆமாம், அது வருமா? அப்படி வந்தால் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு யூஎஸ் தான் இதில் அவங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது அவங்களுடைய ஸ்டாண்டை விட முதல்ல கொஸ்டின் நீங்கள் கேட்டது வருமா அப்படின்னு கேட்டிங்கள, அது வந்து கண்டிப்பாக வரும். இது எதனால் வரும் அப்படிங்கிறத நான் சில காரணங்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அது பின்னாடி சொல்கிறேன். நான் எதனால் வரும், கண்டிப்பாக வரப்போகுது, வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், சொல்லலாம். அடுத்தது நீங்கள் வந்து யூஎஸை பற்றி கேட்டிங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. பிரிக்ஸ் கரன்சியை வந்து யூஎஸ்க்கு என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்க யூகிச்சு அதை வரவிடாமல் இருக்கிறதுக்கு சில உத்திகளை எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து 2 நாட்டை குறி வச்சு எடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து எந்த நாட்டை எடுத்துக்கலாம்னா இந்தியா. அவங்களுக்கு வந்து இப்போ இந்தியா வந்து ஒரு நல்ல தலைமைனா அதாவது ஒரு குட் குவாலிட்டி அந்த மாதிரி இல்லை, ஒரு போல்டான தைரியமான தலைமை. இப்போ ஒரு உதாரணம் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஜெய்சங்கர் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எந்த இன்டர்வியூவில் யாராவது இந்த வெஸ்ட்டை பற்றி கேள்வி கேட்டாக்க அவர் உடனே என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வேண்டியதை எங்களுக்கு நாட்டுக்கு எது நலனோ அதை தான் நாங்கள் செய்வோம். ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், குறிப்பாக இந்த G7 நாடுகள்னு சொல்லக்கூடிய நார்த் அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் யூரோப் கண்ட்ரிஸ், அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி நாங்கள் இல்லை. இது மாறுபட்ட இந்தியா, இது புதிய இந்தியா. அவங்களும் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த கலோனியல் மைண்ட் செட் அப்படிங்கிறது, அதாவது நம்மளை அடக்கி ஆண்ட மைண்ட் செட்டுலேருந்து ஆண்டான் நீங்கள் அடிமைங்கிற மைண்ட் செட்லேருந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸும் சரி அமெரிக்காவும் அந்த மைண்ட் செட்லேருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னு தைரியமாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் பம்மி பேசுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன், ஒரு எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஜெய்சங்கர் பேசும்போது அது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மோடி பேசும்போது அது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. சைனா அதை இல்லை பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணிக்கலாம் சொல்லும்போது இன்னொன்று சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி தான். அதே மாதிரி இப்போ பாகிஸ்தானில் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து தி வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சம்மிட் நடந்தது. அது வந்து காணொலி மூலமாக தான் நடந்தது. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே என்ன கேட்டாங்கன்னா, சார் நீங்கள் வந்து இப்போ பாகிஸ்தானும் சைனாவும் அப்படின்னு நடத்துங்க, தேர் நாட் மெம்பர்ஸ் அப்படின்னாரு. ஒரே வார்த்தை தான். இத்தனைக்கும் அது குளோபல் சவுத்தில் தான் இருக்குது. பாகிஸ்தான் எப்போ இந்தியா இருக்கும்போது பாகிஸ்தான் இருக்காங்க, அதனால் அவங்க குளோபல் சவுத்தில் தான் இருக்காங்க. ஆனால் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சம்மித்தில் வந்து அவங்க 2 பேரும் இல்லை. அவங்கள நீங்கள் இன்வைட் பண்ணிங்களா அப்படின்னாரு. நோ, ஒரே வார்த்தை தான். அந்த மாதிரி தைரியமாக ஒரு போல்ட்னஸ் வந்து இப்போ வந்திருக்கு. அது எதனால் வந்திருக்கு அப்படிங்க பார்த்தீங்கன்னா,
இந்தியா வளர்ச்சி அடைந்து வருது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இப்போ ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் வளர்ச்சியே இல்லை அப்படிலாம் நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி பேசுகிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் புவரும் மூடிஸும் வந்து ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் அவர் அடிக்கடி வெளிநாடு போகிறது நல்லதுன்னு கூட சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அது மாதிரி. ஆனால் அதை வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு நகைச்சுவைக்காக சொன்னால் கூட அதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அவருடைய திட்டம் வேறு, அவங்க ஸ்ட்ராட்டஜி வேறு. அது இப்போ நம்ம வந்து யூஎஸ்க்கு வந்துடுவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இப்போ 5வது இடத்துல நம்ம எக்கனாமிக்கலி இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் பாருங்கள். இந்த மாதிரி வளர்ச்சியில் வந்து இந்தியா சமீபத்தில் செஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை என்னென்னா இந்த யூபிஐ பேமெண்ட்டு. இன்றைக்கே நேற்றுக்கோ வந்து ஒரு நியூஸ் படித்தேன். அதாவது ஜெர்மனியில் இருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு லேடி தான், அவங்க பேர் சட்டன் ஞாபகத்துக்கு வரலாம், மன்னிச்சுக்கோங்க. அவங்க வந்து ஜெர்மனியில் யூபிஐ எங்களால் கொண்டு வர முடியாது, எங்களுக்கு அந்த இது இல்லை, இந்தியாவை பார்த்து நாங்கள் ரொம்ப வியப்பாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இருக்குது. ஆக இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி, எக்கனாமிக் க்ரோத்து, பொலிட்டிக்கல் மேன்யூவரபிலிட்டி. இப்போ எப்படி அப்படின்னா, இந்த எதுக்காக நான் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சம்மிட்டை பற்றி சொன்னேன் அப்படின்னா, அதில் வந்து 129 130 நாடுகள் வந்து அந்த குளோபல் சவுத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், வேர்ல்டு பேங்க்கு, IMF இதிலெல்லாம் நம்பிக்கையே போயிடுச்சு. எங்களுடைய வாய்ஸை மோதியை வந்து ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் போய் யுனைடெட் நேஷன் இப்போ ஜெனரல் அசம்பிளி நடக்க போகுது வர 23 அக்டோபர் 24 அப்போ போய் எங்களுக்காக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, உலக அளவில் ஆளுமையும் தலைமையும் உருவாகிட்டு வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக ஒரு 4-5 காரணங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால அமெரிக்கா கொஞ்சம் அமெரிக்கா குறிப்பாக. ஆனால் G7 நாடுகள் இல்லை. இந்த G7 நாடுகளில் வந்து இட்டாலி இருக்குது. அது வந்து உங்களுக்கே தெரியும், அந்த மேடம் ஜார்ஜியா மெலோனி வந்து மோடி பக்கம் தான் சாயிறாங்க. அவங்களே பிரிக்ஸில் சேரணும்னு கூட விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னு கூட நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இதே நேரத்தில் அமெரிக்காவில் ராகுல் அவர்களும் இருந்துக்கிட்டு ஒரு டீம் மீட்டிங்கும் போய்கிட்டு இருக்குன்றதையும் நம்ம பார்க்குறோம். ஆமாம், அது ஒரு பக்கம். அதுதான் நான் சொன்னேன்ல, அது மாதிரி. இப்போ வந்து இந்த பிரிக்ஸோட இது பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக் சூப்பர் பவராக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 3வது இடத்துக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. 2030க்குள்ளே 2047 உலகத்திலேயே மிக சிறந்த வல்லரசாக கூட வர முடியும்னு. வல்லரசுன்னு நான் இந்த இடத்துல சொல்கிறது வந்து அடுத்த நாடு அமெரிக்கா மாதிரி திட்டம் போட்டு அழிக்கிறதோ, கலவரம் உண்டாக்குறதோ, அவங்க மேலே போர் தொடுக்கிறதோ, இல்லை போரை தூண்டி விடுறதோ அந்த வல்லரசு கிடையாது. இது வந்து மோடி வந்து நம்ம இந்திய கலாச்சார தத்துவப்படி சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா பிரயாஸ், சப்கா விஸ்வாஸ், அதுதான் முக்கியம். இது அந்த மாதிரி தான் கொண்டு போகிறார். அதனால தான் ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இன்றைக்கும் அவர் யுக்ரைனில் இருக்க வீணாக போகக்கூடிய வீட்டை வந்து ரஷ்யா கிட்ட பேசி வாங்கி அவங்களுக்கு அவங்க பட்னிக்காக கொடுத்தது வந்து அவங்க பெரிய அளவில் பாராட்டுறாங்க. இதெல்லாம் இந்த நியூஸ் நீங்கள், ஆனால் இந்த நியூஸ் வந்து நீங்கள் வராது, இது வராது. எத்தனை பேர் தெரியும் நினைக்கிறீங்க இந்த செய்தியெல்லாம்? தெரியவே, அதுதான் பிரச்சனை. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த நியூஸை பற்றிலாம் எந்த பேப்பர்லேயும் நான் தமிழ் பேப்பர்லாம் நான் படித்தது கிடையாது. பட் அந்த ஆல் இண்டியா லெவலில் இங்கிலீஷ் பேப்பரில் வந்திருக்கு. ஈவன் ஃபாரின் நியூஸ் பேப்பர் இல்லாமல் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுமை வரும்போது என்ன செய்ய முடியும்? உங்களோட நேரடியாக போர் தொடுத்து அழிக்க முடியாது. அதனால் உங்களை வந்து எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் உங்களை வீழ்த்த முடியும். மற்ற நாடுகள் மேலே வந்து உங்களை மதிப்பை குறைக்க முடியும். தலைமை ஏற்க செய்ய முடியாதபடி அவங்க சில நடவடிக்கைகளை எடுக்க முடியும். அதில் தான் இப்போ நீங்கள் போன வீடியோவில் குறிப்பாக கேட்டீங்க. நான் அப்போ வந்து நேர்மறையாக நான் சொல்லறதுக்கு கொஞ்சம் தயங்கினேன். இப்போ நான் நேர்மறையாகவே சொல்கிறேன். இப்போ ராகுல் காந்தி போய் வெளிநாட்டில் போய் அவர் என்ன மாதிரி பரப்புரை பண்ண, அதனால் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன், இந்தியாவினுடைய மதிப்பு குறைச்சா, அதே மாதிரி மோடியினுடைய மதிப்பு குறைஞ்சா, உள்நாட்டிலே இவருக்கு செல்வாக்கு இல்லை, இவர் என்ன வெளிநாட்டில் இது பண்ணுறா, அந்த மாதிரி வரும்னு இப்போ அதைத்தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மோடி தலைமையில் பல நாடுகள் ஒன்று சேர்ந்து அவருடைய தலைமையில் சேர்றது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்கே இந்த மாதிரி டூல் கிட்டலாம் இது பரவலாக வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணி ரீட் இன் பிட்வீன் லைன்ஸில் இது இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் இப்படி தான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சா? இப்போ பொருளாதாரம், இந்த நாட்டு தலைமை, எல்லாரும் மக்களும் ஏற்றுக்கிறது, இந்த கோவிட் சமயத்தில் அவர் உதவி செஞ்சதை வந்து அவருடைய அந்த இமேஜை கெடுக்கிறது, இதெல்லாம் இதை வந்து அமெரிக்கா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து வளர விடாமல்
பொருளாதாரத்தில் வளர விடலை, அப்புறம் ஆளுமையில் தடுத்து நிறுத்துறது. இதுதான் இவங்களுடைய மெயின் எய்ம். சரி, இதுக்கப்புறமா ஒரு நாடை பற்றி நம்ம சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பிரிக்ஸில் வந்து சைனா வந்து தலைமை தாங்க ஆரம்பிச்சிடும். இந்தியாவை ஒழிக்கணும்னா சைனாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட அமெரிக்கா ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஆகும் அது. அப்போ ஏன்னா சைனா ஏற்கனவே வந்து கொஞ்சம் தன்னுடைய இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு தான் இருக்குது பிரிக்ஸ் நாட்டு குழுமத்தில். அதனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த பிரிக்ஸுக்குன்னு தனியாக ஒரு பேங்க் இருக்குது, டெவலப்மெண்ட் பேங்க்கு. அது வந்து ஷாங்காயில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. இப்போ அதை பற்றி இல்லாமல் நம்ம பார்க்கலாம். இதில் அந்த மாதிரி தான் இருக்குது. சைனாவா இந்தியாவை மட்டம் தட்டணுன்னாக்கா அவங்களுக்கு அதே மாதிரி சைனாவை மட்டம் தட்டணுன்னாக்கா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ ஆப்பிள் வந்துருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ கம்பெனிஸ் இங்கே வருது, அதையும் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் அமெரிக்கா வந்து எந்த விதமான நிலைப்பாடையும் அவங்க எடுப்பாங்க. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அடுத்த நாடு நான் என்ன சொல்கிறேன்னா, பிரிக்ஸில் இருக்கிற முக்கியமான நாடு ரஷ்யா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல புரிதல் ஏற்படும் இதனால். என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது. கோல்டு வாரும்போது, அதாவது யுஎஸ்எஸ்ஆராக இருந்தபோது ரஷ்யாவை திட்டம் போட்டு நாட்டெல்லாம் பிரித்தாங்க. பல நாடுகளாக பிரிக்கப்பட்டது, அது கரெக்டு, ரைட். அடுத்ததாக என்ன பண்ணாங்கன்னா, சும்மா இருக்க முடியல, பிரிக்ஸுகளோட சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுக்ரைன் மூலமாக ஒரு போர் ஆரம்பித்தாங்க. இந்த யுக்ரைன் மூலமாக ஆரம்பித்த போர் வந்து அமெரிக்காவினுடைய திட்டம் என்னன்னா, 2-3 பாயிண்ட் நான் சொல்ல மாட்டேன். முதல்ல போர் யுக்ரைனோட. அதுக்கு வந்து எதை காரணமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா, யுக்ரைனில் ரஷ்யர்கள் அதிகமாக வாழக்கூடிய கிரீமியாங்கிற பகுதியை ரஷ்யா எடுத்துக்கிச்சு, நீ அதை திருப்பி கொடுன்னு நாங்கள் கேட்டோம், நீ கொடுக்கல, அதனால யுக்ரைன் வந்து போர் தொடுத்திருக்கு, நீ வந்து திருப்பி போர். இந்த மாதிரி ஒரு பரப்புரை ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது சரி. அதை எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ரஷ்யா வந்து தன்னுடைய இராணுவத்துக்காக மிகப்பெரிய அளவில் செலவு செஞ்சு தான் ஆகணும். ஒரு போர் அப்படின்னு வந்துட்டாக்கா அங்கே போய் வரவு செலவு கணக்கெலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இது எட்டனா ஜாஸ்தி அப்படின்லாம் செய்ய முடியாது. தனியாக செலவழிக்கணும், எல்லா ஆயுதங்களும் செலவு பண்ணணும், சோல்ஜர்ஸ் என்ன கேட்குறாங்களோ கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இது. அது வந்து ஆக மொத்தம் ரஷ்யா தான்கிட்ட இருக்கிற பணத்தை போருக்காக செலவழிச்சே தீரணும், அதனுடைய பண பற்றாக்குறைக்கு கொண்டு வந்து தள்ளணுங்கிறது ரெண்டாவது அமெரிக்காவோட எய்மாக இருந்தது. மூணாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாங்ஷன் போட்டாங்க. நீ யுக்ரைன் மேலே படையெடுத்த, யுக்ரைனோட ஏரியாவை நீ பிடிச்சி வச்சிருக்கான்னு. இந்த சாங்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா, ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஐ ஹாவ் சம் பர்சனல் ஒர்க், ப்ளீஸ் சாங்ஷன் மை லீவ் அப்படின்னுவோம். இங்கே சாங்ஷனுங்கிற மீனிங்கே வேறு. அதாவது நீ எதுவுமே தடை, சாங்ஷன்னா தடைன்னு அர்த்தம். என்ன மாதிரி தடை பாருங்களேன். வெளிநாட்டில் அவங்க பேங்க்கில் ரஷ்யா வச்சிருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை எடுக்க முடியாது, அதை முடக்கியாச்சு. அதே மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் ரஷ்யாவினுடைய 350 டன் ஒர்த்து அந்த தங்கத்தை முடக்கியாச்சு, அதை எடுக்க முடியாது. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நீங்கள் வந்து இந்த எண்ணெய் வந்து ரஷ்யா வந்து எண்ணெய் வளமிக்க நாடு, ஒபெக் ப்ளஸில் வரும். அது அந்த எண்ணெய் வளத்தை க்ரூட் ஆயிலை வந்து நீங்கள் எந்த கண்ட்ரிக்கும் விற்க முடியாது. குறிப்பாக இந்த எம்பார்கோ அப்படின்றத, இந்த சாங்ஷன் வந்து யூரோப்பிய நாட்டுகள் மேலே தான் போட்டாங்க முதல்ல. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இது. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை மீறி தான், எதுக்காக நான் வந்து இப்போ வந்து ஆளுமை மிக்க அரசு இங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், அந்த சாங்ஷனை மீறி தான் வந்து இந்தியா ரஷ்யா கிட்ட கன்செஷனல் ரேட்டில் வாங்குச்சு, எண்ணெய் வாங்கினாங்க. அமெரிக்காவினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, 6 மாதம் டைம்ல வாங்கும்போது அது கூட பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆமா, என்னன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போரு கூட பாத்தீங்கன்னா, நம்ம சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, பிரதமர் மோடி அவங்க சொன்னா ரஷ்யா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்கால இருந்து வாய்ஸ் ரைஸ் ஆனதோட இல்லை. இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ உக்ரைன் போயிட்டு வந்தார்ல, அதில் வந்து ஜெலன்ஸ்கி, அவர் உக்ரைன் நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காரு, எந்த அமைதி பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் பெட்டர் நீங்கள் இந்தியாவிலே வச்சு நடத்துங்கன்னு சொல்றாரு. அது பத்திரிகையில் வந்திருக்கு. அந்த மாதிரி லெவலுக்கு வந்திருக்குது. அவங்க அமெரிக்கா முதல்ல என்ன நினச்சாங்கன்னா, இந்த ரஷ்யா போரில் இழுத்து விட்டுட்டோம்னா அவங்க 6 மாதம் தாங்காது, அவங்கக்கிட்ட எண்ணெய் ஒரு பக்கம் முடக்கப்பட்டது, பணம் முடக்கப்பட்டது, டெபாசிட் எல்லாம் போயிடுச்சுன்னா 6 மாதத்தில் ரஷ்யாவே உடஞ்சி போயிடணும். முன்னாடி யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்ச மாதிரி ரஷ்யாவே துண்டு துண்டாக கண்ட்ரியாக உடஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அவங்க என்ன மாதிரி எதிர்பார்த்தாங்கன்னா, பணம் இருக்காது இவங்கக்கிட்ட அப்படின்னு. ஆனால் இங்கே தான் இந்தியா காப்பாற்றிருக்கு. எப்படி காப்பாற்றிருக்கு அப்படின்னு, ஆயிலை வாங்கி காப்பாற்றினதோடு இல்லாமல் அதே ஆயிலை ரிஃபைன் பண்ணி யூரோப்புக்கு கொடுத்துருக்கோம்.
அதுவும் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, யூரோப்பினுடைய தேவை இன்டைரக்டாக இந்தியா மூலமாக, அப்போ யூரோப் போட்ட சாங்ஷன்லாம் பிசுபிசுத்து போயிடுதுன்னு தான் சொல்லணும். ஆக என்ன ஆயிடுதுன்னா ரஷ்யாவினுடைய பணப்பற்றாக்குறையும் வாரம் நடத்தி முன்னெடுத்து போகிறதும் உறுதியாக ஆயிடுச்சு இந்தியாவினால். அதனால தான் வந்து ரஷ்யாவும் இந்தியாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படியாச்சும் உடச்சி தீர்க்கணும்னு அமெரிக்கா ரொம்ப முனைப்பாக இருக்குது. ஒருவேளை இவங்க ஸ்ட்ராங்காக ஆயிட்டாங்கன்னா, ஏற்கனவே வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்தில் இருக்காங்க, பிரிக்ஸில் 5 கண்ட்ரி தான் இருந்தது, இப்போ 6 கண்ட்ரி புதுசாக சேர்ந்துருக்காங்க. சவுதி அரேபியா தன்னுடைய பெட்ரோ டாலரை இது பண்ணிடுச்சு, நிறுத்திடுச்சு. இந்த மாதிரி சில பாதிப்புகள்லாம் இருக்கு. இந்த 2 கண்ட்ரி தான் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மெயினா. ரஷ்யாவும் தப்பிச்சிட்டு இருக்கு, இந்தியாவும் நேரடியா. ஏன்னா அமெரிக்காவால் நேரடியா ரஷ்யா கூட வார் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஒரு தள்ளி இருக்கு. அதனால என்ன பண்ணுறாங்க நினைச்சாங்கன்னா, வார் வந்து ஒரு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு திரை மாதிரி தான் அது. பின்னாடி என்னன்னா எக்கனாமிக் கிரிப்பிளிங் தான், பொருளாதாரத்தை வந்து அழிச்சு உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய மெயின் பாயிண்ட். இப்போ வந்து இது இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த மூவ் என்னங்கிறத தெரியணும். இதுக்கு நடுவில் தான் இந்த பிரிக்ஸ் கரன்சியை பற்றி பேச்சுக்கள் அடிபட்டு. கண்டிப்பாக இப்போவே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, அமெரிக்கா இத்தனை வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வேளை கரன்சி வரும் பட்சத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் வந்து இவங்க அமெரிக்கா முதல்ல என்ன திட்டம் போட்டாங்கன்னா, இந்தியாவையும் சரி ரஷ்யாவையும் சரி பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைய வச்சுட்டால் இவங்க எப்படி கூட்டணி அமைய முடியும், பிரிக்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா தப்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்காக ஃபர்தராக வேறு மாதிரி மெத்தட் ஏதாவது எடுக்கணும். இவங்க பிரிக்ஸ் வருங்கிறது உறுதியாக ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம் நம்ம. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு 3rd டைம் ரூலிங் பார்ட்டி இங்கே பிஜேபி இருக்காங்க. பிரதமர் வந்து உலக நாடுகள் மத்தியில் வந்து நம்பர் 1 தலைவராக இருக்கிறாரு. இது எல்லாமே ஓகே. அடுத்து ஆட்சி மாற்றம் வரலாம் இந்தியாவில் கூட. இப்போ பிரிக்ஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு முயற்சிகள் எடுத்து பாசிட்டிவாக போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி மாற்றமும் வந்தது அப்படின்னா எப்படி எப்படி இந்தியாவோட வளர்ச்சி எப்படி 2047 அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து என்ன வரும் அப்படின்னா, கிட்டத்தட்ட கடந்த 100 ஆண்டுகளாக அமெரிக்கா தான் சட்டாம்பிள்ளை மாதிரி உலகத்துக்கே தலைவர் மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யா மேலே போடும். ஆக்சுவலாக யூரோப்பினுடைய எல்லா ஆயில் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது ரஷ்யா. கேஸ் பைப்லைன் கூட போட்டிருக்காங்க. அந்த கேஸ் பைப்லைனை கூட உடைச்சிட்டானுங்க நடுவில். அது கேஸே போக முடியாமல் போயிடுச்சு. ஜெர்மனிலாம் பயங்கர பிரச்சனையில் இருக்காங்க, ஆயிலும் கேஸும் கிடைக்காம. இப்போ ஆச்சு வின்டர் வரப்போது தவிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆயிலில் தான் அவங்க ஹீட்டிங்கே பண்ண முடியும். அவங்களால வீட்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் எல்லாம் பயங்கர குளிர்காலம் வந்துடுவாங்க. அந்த மாதிரி இது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா இது ரஷ்யா போட்டு இது பண்ணிருக்காங்க, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இது நமக்கு வேண்டிய ஆயில் கிடைக்கல, இந்த அமெரிக்கா வேற ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு தாம்பாட்டுக்கு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கமேன்னு சில ஐரோப்பிய கண்ட்ரி நாடுகள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, பிரிக்ஸ் வந்தாக்க எப்படி அடிபடும்னா, இப்போ அமெரிக்காவே என்ன திங்க் பண்ணுது அப்படின்னா, ஐயோ பிரிக்ஸ் வந்தால் என்ன ஆகும். முதல் பாயிண்ட் வந்து நான் சொல்ல பாருங்க, பாயிண்ட்டாக முதல் பாயிண்ட் வந்து சவுதி அரேபியா பெட்ரோலை வந்து டாலரில் விற்க மாட்டான், இனிமேல் ட்ரேடு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய இடி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற நிலைமை உலகம் ஃபுல்லும் நடக்கிற ட்ரேடு வந்து டாலரில் நடக்குது. $2.5 ட்ரில்லியன் ட்ரேடு வருஷத்துக்கு டாலர் மூலமாக நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இந்த 2.5 ட்ரில்லியன்கிறது ரொம்ப பெருசு. அதுக்கு கூட என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் டாலர் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து ட்ரேடு இன்க்ரீஸ் ஆகும். தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கு, ஆயில் தேவையும் அதிகமாகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த 2.5 ட்ரில்லியன்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2.8, 9, 3 ட்ரில்லியன், 3.5 ட்ரில்லியன் அது வளர்ந்துக்கிட்டு தான் போகும். டாலருடைய தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம மாலத்தீவு நம்ம சொல்லலாம், அவங்க வந்து டாலர் தான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ அங்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது அவங்க லிமிடேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டாலரை வந்துட்டு யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்க. ஆமாம், கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிங்க நீங்கள். டாலரே எங்ககிட்ட இல்லை, $400 மில்லியன் தான் இருக்கு, அதனால பேன் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு டாலரில் பண்ணும்போது ஒரு நாடு கஷ்டப்படும் போது எவ்வளோ ட்ராபேக் ஆகுது, பயங்கர ட்ராபேக். பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரும்போது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்குன்னு ஒரு விஷயம் பார்க்கணும். அந்த கண்ட்ரிக்கு அந்த வேல்யூவோட கரெக்டான வார்த்தை இது, நீங்க பாயிண்ட் பிடிச்சிங்க. இதுல வந்து என்னன்னா, இந்த மாதிரி டாலர் தேவை அதிகரிக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கா என்ன செய்யும்னா, ஒரு காலத்துல கோல்டுக்கு ஈக்குவலா டாலர் இருந்ததை ரிச்சர்ட் நிக்சன் பிரசிடென்டா இருந்தபோது ஒழிச்சிட்டாரு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
இப்போ என்ன பண்ணுவாங்க, டாலர் தேவை அதிக போகுது. ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, அதை படிச்சிருக்கேன் நான். அதில் ஒரு நாளைக்கு மினிமம் வந்து $500 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான், தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை வந்து அவங்க பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு $500 மில்லியன் 2 நாளைக்கு $1 பில்லியன். ஸோ உங்களுக்கு வருஷத்துக்கு 360 நாளில் கிட்டத்தட்ட 180லேருந்து 200 பில்லியன் வந்து அமெரிக்காவுடைய சொத்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அதில் ட்ரேடு பண்ணுறாங்க, அதனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது தான் இந்த பிரிக்ஸ் வருது. இந்த பிரிக்ஸில் வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணம் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு பிரிக்ஸ் வந்துடுச்சுன்னா பெட்ரோ டாலர் போயிடுச்சு, சில கண்ட்ரிஸ் வந்து டாலர் வேணாங்கிறாங்க. இப்போ நாம் பல வீடியோவில் பார்த்த மாதிரி தான் ரஷ்யாவும் இந்தியாவும் ரூபிளில் ட்ரேட் பண்ணுறாங்க, ரஷ்யாவும் யூஏயும் திர்ஹாம் அண்ட் ருப்பியில் ட்ரேட் பண்ணுறாங்க, சைனா ஆல்ரெடி வந்து பல கண்ட்ரியோட யுவானில் ட்ரேடு பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஆல்ரெடி வந்து அதைத்தான் வந்து ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அவங்க இருக்கிற ஒரு எக்கானமிஸ்ட் வந்து 58% தான் ரிசர்வ் இருக்குது அப்படிங்கிறாரு. அவங்க குறைஞ்சிடுச்சுங்கிறாரு. நான் 100% இருந்த டாலர் ரிசர்வ் வந்து யூஎஸ்கே 58% குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போதே உங்களுக்கு வந்து டாலருடைய தேவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ என்ன ஆகும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க, பிரிக்ஸ் வரும்போது இன்னும் குறையும், கண்டிப்பாக குறையும். கண்டிப்பாக டாலர் குறையும் போது அது டாலருடைய டிமாண்டு குறைய மற்ற கரன்சி, மற்ற நாட்டு கரன்சியோட கம்பேர் பண்ணும்போது டாலருடைய மதிப்பு குறையும். இப்போ எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து $100 ஒரு டாலர் 83 ரூபா அப்போ இருக்கு. இல்லை, அதை ஒரு அதாவது கால்குலேஷன் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து $100 வந்து ஒரு டாலர் அவங்க வாங்கி பொருள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நிறைய பேர் வந்து அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வேல்யூ குறையும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாண்டெல்லாம் கிடுகிடுன்னு விற்றுட்டு வந்துடுவாங்க. இப்போ $100 இருக்கிற டாலர் வந்து இப்போ நாளைக்கு $1 வந்து இல்லை அப்படின்னா உடனே விற்றுருவாங்க. அதை டாலருடைய மதிப்பு குறையும் போது அப்போ என்ன ஆகும்னா, யோசிச்சு பாருங்கள், டாலர் டம்ப் பண்ணுவாங்க. நீ பாண்டை கொடுத்துட்டு என் பணத்தில் கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. இது மல்டிபிள் எஃபெக்ட் ஆகும். ஒரு சின்ன உதாரண தாக்குதல் மட்டும் இல்லை, பல முனை தாக்குதல் மாதிரி ஆகிட போகுது இது. இப்போ நான் இந்த இந்தியன் எக்ஸாம்பிளுக்கு வரேன். இதே எக்ஸாம்பிளை நான் என் ட்ரேட்லையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது பாருங்களேன், $100 ஒரு டாலர். அப்போ என்ன, நம்மக்கிட்டேருந்து நிறைய டெக்ஸ்டைல் வாங்குறாங்க, என்னென்னமோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்டைலே எடுத்துப்போம். $100 ஒரு டிஷர்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. $100 ஒரு டிஷர்ட் $1. இப்போ டாலருடைய மதிப்பு குறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ $80 ஒரு டாலர் வந்துருச்சுன்னா அதே $100 வாங்கி $1 வாங்கினதை இப்போ அவங்க வந்து $1.25 ஆகணும். என்ன, $100லேருந்து $80 ருப்பி அப்ரிஷியேட் ஆகிடுச்சு, டாலர் குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ வந்து $1 வாங்கின டிஷர்ட்டை அவங்க $1.25 வாங்க வேண்டியதாக ஆகிடும். அப்போ அந்த மாதிரி வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூஎஸில் இன்ஃப்ளேஷன் வரும், கண்ணாப்பண்ணான்னு எகிரிடும் இன்ஃப்ளேஷன். இப்போ வந்து 2% இருக்குது இன்றைக்கி. அது பாட்டுக்கு 6-7% 8%லாம் போயிடுச்சுன்னா யூஎஸ் கொலாப்ஸ் ஆகிடும். நீங்க பாருங்க, இதெல்லாம் ஆகும். இது எதிர்பார்ப்பு இப்படி நடந்தா இது வந்து எப்படிமான எதிர்பார்ப்பு அப்படின்னா, ஒரு தீவிரமான எதிர்பார்ப்பே மற்ற நாடுகள்லேயே இருக்கு. இந்தியா தவிர மற்ற நாடுகளே இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அந்த ஸோ டாலர் டிப்ரிஷியேட் ஆகுது. அப்போ வந்து உடனே என்ன ஆகும், டாலர் டிப்ரிஷியேட் ஆகுதுப்பா, இது முன்ன மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான கரன்சி கிடையாதுன்னு கூட மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், ஆல்டர்னேட்டிவாக ஒரு கரன்சி வேணும் இல்லையா, உலகத்து வர்த்தகத்துக்கு கரன்சி வேணும் இல்லையா, பிரிக்ஸ் கரன்சி வரும் அப்படிங்கிறது தான். பல வல்லுநர்கள், எக்கனாமிக்ஸ்டெல்லாம் நிறைய பேர், பொருளாதார வல்லுநர்களும் இந்த உலக நடப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இதனால தான் சிஐஏஓ, எஃபிஐஓ இல்லை பல விதமான உளவு துறைகள் அவங்க எல்லாம் இதில் முனைப்பாக இறங்கி அதில் ஆனால் இந்தியாவை ஒழிக்கணும். இப்போ சைனா வந்து வாரில் மாட்டிக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து எப்படி வர்றதுன்னு தெரியாமல் யுக்ரைன் தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. ரஷ்யா வந்து அவங்களுக்கு வார் நின்றுச்சுன்னா அவங்களுக்கு எக்கனாமிக்கலி நல்ல ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நீங்கள் பாருங்களேன், அந்த பணத்தெல்லாம் அவங்க எடுத்துக்க போகிறான்னு சொன்ன உடனே சவுதி அரேபியா அப்ஜெக்ஷன் தெரிவிச்சதே, ரஷ்யாவோட படத்தை நீ தொடக்கூடாதுன்ட்டாங்களே, அந்த மாதிரி. ஸோ இப்போ சவுதி அரேபியா சேர்ந்து இதெல்லாம் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் யூஎஸை பொறுத்த வரைக்கும். பட் நான் பல முறை சொல்லியிருக்கேன், அதாவது யூஎஸ் வந்து ஒரு அவ்வளோ சீக்கிரமாக அழிக்க முடியாது, ஒரு கால தாமதம் ஆகுமே தவிர இம்பாசிபிள் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, யூஎஸ் வந்து ஒரு கடன்கார நாடு. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி தேதிக்கு $35 ட்ரில்லியன் மேலே அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்கணும், திருப்பி டாலர் அடிக்கணும்.
இப்போ அந்த சுச்சுவேஷனே அவங்களை மாறிட்டு வருது. டாலர் அடிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க. பிரிக்ஸ் வந்ததுன்னா இன்னும் மோசமாகும். அதனால அவங்களுடைய கடன் அதை விட வந்து இப்போ கிரெடிட் கார்டை பற்றி தான் நான் ஒரு போன வீடியோவில் ஒன்றில் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா இந்த அங்கே அமெரிக்காவில் வந்து எல்லாமே கிரெடிட் கார்டு தான். ஸோ யூஎஸை பொறுத்த வரையிலும் அங்கே வந்து கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டு கல்ச்சர் தான் அங்கே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து அந்த மாத சம்பளத்துக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளில் வந்து அடுத்த மாத சம்பளத்துக்கு இந்த மாதமே கிரெடிட் கார்டில் அதை எதிர்பார்த்து இந்த மாதமே வாங்கிடுவாங்க. இப்போ போக போக என்னென்னா 3வது மாதம் வரக்கூடிய சம்பளத்தை எதிர்பார்த்து இந்த மாதம் செலவு பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி சேர்ந்து அமெரிக்காவில் கிரெடிட் கார்டு கட்ட வேண்டிய பணம் மட்டும் $1 ட்ரில்லியன் இருக்குன்றாங்க. $1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது சரி, 1 ட்ரில்லியன் திரும்பி வருமா அப்படின்னா வராதுங்கிறாங்க. 85% 90% போச்சு அப்படிங்கிறாங்க. யாரும் கட்ட மாட்டாங்கன்றாங்க, கை தூக்கிடுவாங்களாம், அவ்வளோதான் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அங்கே பயங்கர பிரச்சனை அங்கே இருக்கிறது. அப்போ வந்து யூஎஸ் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளாலையும் இந்த டாலர் டிப்ரிசியேஷன்னாலையும் தான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மதிப்பு இழந்து குறைஞ்சி வரும் அப்படிங்கிறது தான். இப்போ இதுக்கு நடுவில் எத்தனிக் குரூப்ஸு, வெளியிலேருந்து ரெஃப்யூஜிஸ் வர்றது, அதெல்லாம் வேறு குடியேற்றங்கள்லாம் வேறு நடந்துகிட்டு இருக்குது. அதிலெல்லாம் வேறு தனிப்பட்ட முறையில் பலவிதமான பிரச்சனைகளும் யூஎஸில் உருவாகிக்கிட்டு இருக்குது. ஸ்லோலி வந்து மற்ற நாடுகள் எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் எல்லா இடத்துல நடக்கக்கூடிய போர்களுக்கோ இல்லை ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆட்சி மாற்றத்துங்களுக்கோ காரணம் அப்படிங்கிறத பல கண்ட்ரிஸ் உணராங்க. பங்களாதேஷ் நம்ம பார்த்துறோம். ஆமாம், அது மாதிரி இப்போ ஏன் இந்தியாவிலே அப்படி ஆகும்னு எதிர்பார்த்து தானே. சைனாவோட இன்வால்மெண்ட்டு மாலத்தீவு, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி சிஏயோட இன்வால்மெண்ட் யூஎஸ்ல வந்து பங்களாதேஷ் நம்ம முடிச்சுட்டு இப்போ பார்த்ததுக்கு இப்போ மணிப்பூரில் ஒரு விதமான விஷயம். ஆமாம், கரெக்ட், அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உலக நாடுகள் இதை எப்படி பார்க்குறாங்க? உலக நாடுகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ச்சி கலர்ந்த பயத்தோடு தான் இருக்காங்க. இது எப்படி வந்து இதை நிறுத்தவே முடியாது போல இருக்கு. ஏன்னா நாளாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரிக்ஸில் முதல்ல 5 கண்ட்ரி இருந்தது, இப்போ 6 11 கண்ட்ரி ஆகிடுது. இன்னொரு விஷயம் என்னென்னா பல பேர் இப்போ மலேசியா சேரப்போகுது. இப்போ வரப்போகிற பிரிக்ஸ் மாநாடு வந்து ரஷ்யாவில் தான் நடக்க போகுது. அந்த ரஷ்யாவில் நடக்க போகிற மாநாட்டில் வந்து இது பிரிக்ஸ் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. மலேசியா சேரப்போகுது. இன்னும் பல கண்ட்ரிகள், டர்க்கி அப்ளிகேஷன் கொடுத்துருக்குன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆமாம், அதை வந்து இப்போ நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்ததில் வந்து சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க டர்க்கியை சேர்த்துக்கவே கூடாதுன்னு. அந்த மாதிரி கிடையாது, சேர்க்க முடியாமல் இருக்க முடியாது. அது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து வேறு. நமக்கு இருக்கிற விருப்பு வெறுப்புகள்னால அதை ஒரு கண்ட்ரியை சேர்த்துக்க கூடாது அந்த மாதிரி நினைக்க முடியாது. ஏன்னா இது உலகம் சார்ந்தது. அதில் சில சங்கடங்கள் இருந்தாலும் இப்போ பிரிக்ஸில் ஆல்ரெடி சைனா இருக்குது, அதுக்காக அவங்க சைனா இருந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. இது வந்து என்னென்னா ஒரு ஸ்கூல் பசங்க இருக்காங்களே, டே அவன் பக்கத்தில் உட்காந்தா நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அதை வந்து வேறு விதமாக டேக்கிள் பண்ணுவாங்க. அது ஒரு செஸ் கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து 5வது மூவ் நான் மூவ் பண்ணும்போது அவங்க வந்து 5வது மூவை எப்படி பண்ணுவாங்கன்னு கால்குலேட் பண்ணி விளையாடணும்னுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற அரசு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெய்சங்கரோ இல்லை மோடியோ இல்லை ஹர்தீப் சிங் பூரியோ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அதை வந்து தவிர்க்க முடியாது டர்க்கி. அது மாதிரி பல கண்ட்ரிகள் சேரப்போகுதுங்கிறது நிச்சயம். அதனால் வந்து உலகம் வந்து ஒரு அதிர்ச்சியில், அதோடு இல்லாமல் இந்த பிரிக்ஸ் கரன்சிக்கு வந்து 160 நாடுகள் நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது மிகப்பெரிய இடி. டாலரால் ரொம்ப அடிபட்டிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக நிறைய பேர் லோனில் கொண்டு போய் தள்ளிட்டாங்க, அப்படியே கடனில் சுமையில் தள்ளியிருக்காங்க. 160 நாடுகள் வந்து பிரிக்ஸுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக இது கொடுத்துருக்காங்க, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நாங்கள் பிரிக்ஸ் கரன்சியில் ட்ரேடு பண்ணுறதுக்கு ரெடி அப்படிங்கிறது. ஓகே, இந்த பதிவோட கடைசியாக என்ன கொஷின் ரைஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி பிரிக்ஸ் கரன்சி ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டிஸ் மற்ற நாடுகளும் ஃபேஸ் பண்ணுவாங்க? இல்லை, மற்ற நாடுகள் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத விட பிரிக்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு சில சங்கடங்கள்லாம் இருக்குது. அது வந்து சங்கடங்கள் இருக்குன்னு தவிர அதை ஓவர் கம் பண்ணுறது தான், அதை வந்து மீறி செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். அது மற்ற நாடுகளுக்கு இருக்கிற கஷ்டம் வேற, நமக்கே அந்த பிரிக்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து, ஏன்னா இது புது கரன்சி. இப்போ சோஃபார் இன்னி வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, SWIFTன்னு இருக்கும். அதன் மூலமாக தான் பண பரிவர்த்தனை நடக்குது. டாலரோ இல்லை ருப்பி இந்த டக்குன்னு போகும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மணி மேனேஜ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இப்படி தான் நடக்குது ஸ்விஃப்ட் மூலமாக. இப்போ அந்த ஸ்விஃப்ட் வந்து யார்கிட்ட இருக்குன்னா அமெரிக்கிட்ட இருக்குது.
நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. பிரிக்ஸ் அதே மாதிரி பண பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ண முடியும். ஒரு புது பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. வெளியில் சொல்கிறது வந்து இது கஷ்டம் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணவங்க அதை தான் சொல்ல வரேன். அது வந்து ஆனால் சில வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இதை வந்து நான் படித்து தான் சொல்ல முடியும், சொல்லிடுறேன். முதல்ல வந்து ரஷ்யா எப்படி சொல்லியிருக்குன்னா, பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வரதுக்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு. ஏன்னா அவங்க நாட்டில் தான் நடக்க போகுது சம்மிட். அது ஒன்று. அது ஒன்று. ரெண்டாவது வந்து டீடாலரைசேஷன், அதாவது டாலரை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வர்த்தகம் வந்து விட்டது அப்படிங்கிறாரு. அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறாரு அவர். ரஷ்ய அதிபர் கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும், டாலரை தவிர்த்தணும். நமக்குள்ளே இருக்கிற பிரிக்ஸ் கவுன்சிலையோ அந்த மாதிரி இருக்கிற குழுக்குள்ளே இருக்கிற நாடுகள் எல்லாமே தங்களுடைய கரன்சியில் தான் இனிமேல் ட்ரேடு பண்ணணும், டாலரை தொடாதீங்கன்னு அப்படின்னு வார்னிங் மாதிரி சொல்லியிருக்காரு அவர் ரஷ்ய அதிபர் புட்டின். அதனால் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அதுக்கு எதிர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து ரஷ்யா அந்த மாதிரி இருக்குது, சைனா வந்து எந்த மாதிரி ஆங்கிள் இருக்குன்னா பிரிக்ஸ் கரன்சியை வந்து யுவானோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கள் கரன்சியோட சேர்த்து வச்சுக்கணும், அது பேஸாக வச்சுக்கணும்னு. அதுக்கு தான் மற்ற எல்லா நாடுகளும் இன்க்ளூடிங் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அதை கோல்டு பேஸாக தான் வைக்கணும், அதனால தான் கோல்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம், அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ கூட 160 டன் கோல்டு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஃபைனான்ஷியல் எண்டுக்குள்ளே. அதை பற்றி கூட டிஎம் பார்வையாளருக்கு தெரிவிக்கலாம். நம்ம 160 டன் வரப்போகுது மார்ச் 31க்குள்ளே. அதுவும் என்ன, யுஏஇயில் வந்து அது 1% டிஸ்கவுண்ட்டோடு வாங்க போகிறாங்க, அது வேறு இருக்குது. நம்ம சரி இப்போ கோல்டு பேஸ்டாக வந்துருச்சுன்னா அது எல்லாம் ஒரு மாதிரி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, அது ரைட்டு. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வாங்குறது தானேங்க சார், அந்த ஒரு அக்ரிமெண்ட் படி எவ்ரி இயர் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறது தானே. இல்லை, அது எவ்ரி இயர் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான பணம் உங்ககிட்ட இருக்கணும், அதுக்கான முனைப்பு இருக்கணும், அதுக்காக பிளான் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு இல்லையா. சரி, நீங்கள் போய் இந்த டிஸ்கவுண்ட்டே இல்லாமல் ஒரு கண்ட்ரியில் வாங்குறத விட இது மாதிரி போய் யுஏஇயில் போய் அங்கே தனக்கு நல்ல அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அவார்டையும் வாங்கிக்கிட்டு டிஸ்கவுண்ட்டையும் வாங்கிட்டு வர்றது திறமையானது தானே நம்ம சொல்லணும். யோசிச்சு பாருங்க. அது மாதிரி தான் அது. யுஏஇயில் வந்து த கண்ட்ரிஸ் பிக்கஸ்ட் அவார்டு, லார்ஜஸ்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க, ஹையஸ்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதோட டிஸ்கவுண்ட்டையும் சேர்த்துல வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து இந்தியாவோட நிலைமை என்னென்னா, கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச். எல்லாம் முதல் இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணிவிடுவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா சென்ட்ரல் பேங்கோட கவர்னர் அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லிசட்ஜா கங்யாகோ அப்படின்னு ஒரு பேர். அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நல்ல பேங்கிங் சிஸ்டம் வேணும், இந்த ஸ்விஃப்டரை எடுத்துகிட்டு வேற ஒன்று, அது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஒரு ஃபிஸ்கல் யூனியன் வேணும் அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு குழுமம், யூனியன், அது வேணும். அது வந்து நிதி சார்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. மூணாவது அவர் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, யூ நீட் மேக்ரோ எக்கனாமிக் கன்வர்ஜன்ஸ். அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் இந்த சாதாரண இது கடத்து போகிறது வாங்குறது, அந்த மாதிரி. மேக்ரோ எக்கனாமிக் வேர்ல்டு லெவலில் கண்ட்ரி லெவலில் இருக்கலாம், அது வந்து எல்லாம் ஒன்று கூடி வரணும், எல்லா கண்ட்ரியினுடைய பொருளாதாரமும் பெரிய அளவில் ஒன்று கூடி கன்வர்ஜன்னா ஒன்று கூடி வரணும் அப்படி, அதை ஒரு அமைப்பு பண்ணணும். அதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நீடிய டிசிப்ளின் மெக்கானிசம். அது என்ன அப்படின்னாக்க வந்து சில நாடுகள் வந்து கடன் வாங்குவாங்க, பிரிக்ஸை பேஸ் பண்ணி காயினை வாங்கிப்பாங்க, அப்புறம் அது கட்ட முடியாமல் போயிடும். அதுக்கான என்னென்னலாம் செய்ய முடியும், அவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும், அவங்க வெளியில் கடன் சுமையிலேருந்து எப்படி வெளியில் இருக்கு, இந்த மாதிரி சில சஜஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் தான் வந்து இப்போ ஃபைனல் இது. பட் இதெல்லாம் சால்வ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஆமாம், எப்பவுமே என்னென்னா ஒரு காரியத்தை எடுத்து செய்யும்போது அதில் தடைகள் வரும்போது அதை மாற்றிப்பாங்க. இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படி தானே பண்ணுறாங்க. எத்தனையோ தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, உடனே கவுன்சிலை கூப்பிட்டு அதை மாடிஃபை பண்ணி இது பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. கோயம்புத்தூரில் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டார். ஆமாம், அந்த பிட்டு மட்டும் வைரல் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ப்ரைஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்காரு, அதெல்லாம் வெளியே வரல. ஆமாம், எப்போவுமே மீடியா அப்படி தான் வந்து எது ப்ரைஸோ அதை விட்டுருவாங்க, அது எது வந்து தூற்றுதலோ அதை எடுத்துப்பாங்க. ஸோ பிரிக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. இப்போது பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரும்போது எப்படி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் கிரிப்டோ கரன்சி இருக்கு இல்லையா, பிட்காயின், பிளாக் செயின் டெக்னாலஜி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, மிகப்பெரிய மார்க்கெட்டு. அதில் வந்து இப்போ பிரிக்ஸே பிளாக் செயினில் தான் வரப்போகுது. ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி பிளாக் செயினில் தான் பிரிக்ஸோட கரன்சியை கொண்டு வர போகிறாங்க. அதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. தென் அப்போ இந்த கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி? கிரிப்டோ கரன்சி வந்து நிறைய அதில் வந்து அதாவது ஒரு நம்பகத்தன்மை நிறைய பேருக்கு கிடையாது. ஈவன் இந்தியாவிலே வந்து நம்ம அலோவ் பண்ணலை. அது எதனால் அலோவ் பண்ணலை அப்படின்னா, ரெகுலரைஸ் பண்ணாமல் இருக்காங்க. அது எதனால் அப்படின்னாக்கா, அது பல விதத்தில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ வந்து பல இயக்கங்கள்லாம்
இந்த அது மதம் சார்ந்ததோ அல்லாததோ பல குழுக்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த இந்த கிரிப்டோ கரன்சியில் தான் பிட்காயின் எஸ்பெஷலி அதில் தான் அவங்க வந்து பண பரிவர்த்தனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வந்திருக்குது. அதனால் இந்தியா அது வந்து கிரிப்டோ கரன்சிக்கு இப்போதைக்கு இந்தியா மட்டும் இல்லை, இந்த பிரிக்ஸில் இருக்கிற பல நாடுகள் வந்து கிரிப்டோ கரன்சியை எடுத்துக்கல, அவ்வளோதான். அதுதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஆனால் நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதை பற்றி. கிரேட் சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். பட் இந்த மாதிரி பிரிக்ஸில் இப்போ இந்தியா முன்னெடுத்து செல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு பிரிக்ஸ் கரன்சியெல்லாம் வரும்போது இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் அவருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வரவேற்பாரா? இது ராகுலுக்கு மட்டும் தனி இது கிடையாது. ஆக்சுவலாக இல்லை, என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இங்கே வந்து என்னன்னா, இது முதல்ல அமெரிக்காவுக்கு தான் பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதனால தான் அவங்க ராகுலை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. அவங்கள ராகுலை அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறது இப்போ வெளிப்படையாகவே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் சொல்கிறதுல ஒன்று, நான் சொல்கிறதுக்காக இல்லை, நிறைய பேர் வெளிப்படையாகவே என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா ராகுலை சப்போர்ட் பண்ணுது, பல நாடுகள் அவரை சப்போர்ட் பண்ணுது. அவர் எத்தனையோ கண்ட்ரிக்கெலாம் போயிருக்காரு, சில இடத்துலலாம் அவர் மறைமுகமாக போயிருக்காரு, அதை உளவுத்துறை கண்டுபிடிச்சும் சொல்லியிருக்காங்க. அதனால் அமெரிக்காவுக்கு ஏதாவது ஆபத்துனா அதனால தான் அவர் வந்து டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன்லாம் அமெரிக்காவோட வச்சுக்கணும்லாம் சொல்கிறாரு, பேசுகிறாரு வெளிநாட்டில் போய். ஸோ அது வந்து அவர் அமெரிக்காவினுடைய எந்த தலைவலியாக இருந்தாலும் ஜுரம் ராகுலுக்கும் வரும். இல்லை, ஒருவேளை அதுக்கு பிரிக்ஸ் கரன்சி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ராகுலோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அமெரிக்கா சொல்ல முடியாது. ஏதாவது ஃபியூச்சரில் வந்து கேட்க வேண்டியது இருக்கு. பல அக்ரிமெண்ட்டுகள்லாம் வந்து ஏற்கனவே போடப்பட்ட அக்ரிமெண்ட்டுகள்லாம் ஆட்சி மாற்றம் வரும்போது தூக்கி போட்டுடுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அது காஷ்மீரில் வந்து நான் ஆர்டிகல் 370 எடுத்துருவேன், ரிசர்வேஷன் எடுத்துருவேன், பழைய ஸ்டேட்ஹுட்டை கொண்டு வருவேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அப்போ ஆட்சி மாற்றம் வந்தால் இந்த மாதிரி காட்சி மாற்றமும் வருங்கிற மாதிரி தான் ஆகுது இது. அதனால் அது வந்து எப்படி ஆகுன்றதை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தரம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஜன்தன் யோஜனா, இந்த யூபிஐ பேமெண்ட்டு இதெல்லாம் வருது, எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு. நாளைக்கு டேக்ஸ் கலெக்ஷன் குறைஞ்சிதுனாக்க, ஆட்சி மாற்றத்தில் வந்து டேக்ஸ் கலெக்ஷன் குறைஞ்சதுன்னா மக்கள் அவங்கள தான் குறை சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஏதோ திருமணம் நடந்திருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதனால் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து வச்சுட்டாரு மோடி. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால தான் வந்து 2047 ஒரு வளர்ச்சியடைந்த நாடு அப்படி ஆகணும்னு ஃபஸ்ட்டு என்னுடைய இது வந்து 2030 வந்து 3rd பொசிஷனுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் 2047 பார்க்கணும். அதுக்கப்புறம் 2000 வரும் அப்படிங்கிறது. ஏன்னா அதாவது அது வந்து $5 trillion அப்படிங்கிறது 3வது இடத்துக்கு. இப்போ சில பேர், நான் 2-3 ஆர்டிக்கல்லாம் படித்தேன், ஆல்ரெடி we are $4 trillion அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போங்க சார். இதெல்லாம் இல்லாமல் இந்தியாவில் வந்துட்டு உலக நாடுகள் மத்தியிலேயே பார்க்கும்போது இந்தியாவில் தான் இப்போ நம்பர் 1 ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனில் கூட அதுக்கான ரொம்ப பிளான் அழகாக எடுத்துருக்காங்க. லெட்ஸ் சி எப்படி போயிட்டு இருக்கு போகுது, எந்த சோதனையில் தான் இருக்குது. ஒரே ஒரு பஸ் ஓட்டி காமிச்சிருக்காங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி காமிச்சிருக்காங்க, அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. 1 year 2 years வந்துடும். இப்போ ஜெர்மனியே 2026 தான் நான் சொல்லியிருக்காங்க, இன்னும் 2 வருஷம் இருக்கு. அதனால் நம்மளும் போட்டி போட்டு அவங்களோட அதுக்கு முன்னாடி நம்ம வரதுக்கு ட்ரை பண்ண வேண்டியதுதான். பல விஷயங்கள் பேசி இருக்கிறோம், பார்க்கக்கூடிய மக்களுக்கும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.